என்று சொன்னது அது யார்? அப்போ அதை நம்ம வாயால நம்ம சொல்ல விரும்பல. அது யானால் அல்லாஹ்வா வேறு ஒரு தனிப்பட்ட நபரா என்று வந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்ததாக அந்த ஏன் இப்படிலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் மனசுலையும் இருக்கும். அது அவர் வாயாலே வரக்கூடிய சில வார்த்தைகள் ஏன் இப்படி சொல்லி இருப்பார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதை 100% அப்படி சரியாக இருக்கும் என்று நம்ம சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் அதற்காக தான் சொல்லியிருப்பார் என்பதை யூகிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரத்தை இப்பொழுது பாருங்கள். அதுல ஹிக்மத்து, ஈமான் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டு அது கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட உடனே என்னுடைய நகருண்டா தொண்டக்குழி, தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை பிளக்கப்படுகிறது. அப்படி வருது. தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை என்ன செய்யுது, பிளக்கப்படுகிறது. அப்படி அதே புகார் அந்த ரிவாயத்தில் வருது. பிளக்கப்பட்ட உடனே இன்னொரு அதுதான், பிளக்கப்பட்ட உடனே வயிறு இருக்குல்ல, ஜம்சம் தண்ணீரை கொண்டு அது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனே அந்த தங்கத்தட்டில் கொண்டு வந்தாங்கல்ல ஈமான் ஹிக்மத்து, அதை கொண்டு வந்து அதுக்குள்ள ஊத்துறாங்க, நிறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுல புகாரியில ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது. இதை வச்சவன என்ன பண்ணிடுறாங்க, விட்டு இப்படி அறுத்து நெஞ்ச பழந்து உள்ள கொண்டு ஈமான் ஹிக்மத்தெல்லாம் தட்டில் கொண்டு வர முடியுமா? அதை கொண்டு நிறைக்கிறதுன்னா என்ன ஒரு பொருளாது, தட்டில் கொண்டு வந்து ஊத்துற சாமான ஈமான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட் வரும். உள்ளது எல்லாமே என்ன அடிப்படையில் வருதுன்னா சைஹான ரிவாயத் தான். அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இந்த செய்தி ஒரு நம்பகமான, யாருமே விமர்சனம் செய்யாத செய்தி தான். இப்ப நமக்கு என்ன வரும்னா, இதயத்தை போட்டு எப்படி பழக்க முடியும், பிளந்து என்னத்தை கொண்டு வைக்க முடியும், பிளந்தா அந்த அறிகுறி இருக்குமே, பிளந்தா தைக்கிறது போறது இருக்குமே, அதெல்லாம் வச்சு அது மாதிரி எல்லாம் ஒண்ணு நடந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால நம்ம இது என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாஹ்வுல உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்துல சில காட்சிகளை காட்டிவிட்டு தான் அப்புறம் நல்லா கூட்டு போறான். சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஆத்மீகமான முறையில அப்படியே இருக்கிற மாதிரியும், அப்படியே உள்ள ஊத்துற மாதிரியும், அப்ப ஈமான்லாம் அப்படி நிறைகிற மாதிரியும், அப்படியே நமக்கு ஒரு இன்பத்துல லயிச்சு போய் இந்த ஒரு சந்தோஷமான கனவுகள் தோன்றும் இல்லையா, அது வரைக்கும் அந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்கன்னு வழங்குது. அதுக்கு அல்லாஹ்வுக்கு தாவா செய்றீங்கல்ல, அவங்க கிட்ட போய் இதை எப்படி சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள மூடி முறைச்சு வச்சுக்கிற பொக்கிஷமா அவனுக்கு போய் சொல்லணுமா? அவன் கேட்கிறான், ஏன்பா ஒழிப்பாங்க. தாவா செய்யாத காரணத்தினால் இவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள். நாங்கள் தாவா செய்கிறோம், பிற மத மக்களுக்கு சொல்றோம். அப்ப சொல்லும் போது இந்த மார்க்கம் முரணாக இருக்கிறது என்று அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சகோதரர் பி ஜெயினுலாபுதீன் அவர்கள் சொன்ன விளக்கங்களை கேட்டீர்கள். முதல்ல இஸ்லாத்துல எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது என்று இருக்கிறது. அல்லாஹ் ஒரு செயலை செய்ததாக அவன் நேரடியாகவோ தனது ரசூல் மூலமாகவோ அறிவித்து கொடுத்தால் அதை நாம் சிந்திக்க கூடாது என்று சொன்னால் அவன் அப்படி செய்திருப்பானா என்று நமது சிந்தனையை அதில் புகுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஆகுக என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்று அடிப்படையான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த செயலை அதில் கொண்டு போய் நம்மளோட அந்த சிந்தனையை புகுத்தக்கூடாது. சந்தேகம் கூட வரக்கூடாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செஞ்சிருப்பானா இல்லையா என்று சந்தேகம் கூட வரக்கூடாது. இல்லை என்றால் நம்ம அல்லாஹ்வையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாகிவிடும். ஏன்னு கேட்டா, மனிதனோட அந்த புத்தி இருக்கு பாருங்க, இந்த மனிதன் உண்டாக்கிய இந்த பௌதீக சட்டங்கள் இதுல அல்லாஹ்வின் செயலை நம்ம உரசி பார்க்க முடியாது, கூடாது. உதாரணமாக மனுஷன் இப்போ ஒரு திடப்பொருளை ரெண்டாக வெட்ட முடியுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமலை திருக்குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கடலை இரண்டாக பிளந்ததாக சொல்கின்றான். ஒரு திரவ பொருளை மனுஷன் ரெண்டா பிளக்க முடியுமா? இது எந்த இதோட பௌதிக சட்டத்துல வருது? இது இப்ப அல்லாஹ் பிளந்திருக்கிறேன்னு சொல்றான். இதை நம்மளுக்கு இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு, நமக்குள்ள பௌதிக அறிவை வச்சுக்கிட்டு இதை சிந்திச்சோம்னு சொன்னா இதை விளங்க இயலாது. அல்லாஹ் ஒரு ஆற்றல். அப்படி எப்படி ஆகுக என்றால் ஆகிவிடும்
என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அதையும் நம்ம ஏற்றுக்கிடுவோம் எப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? அப்ப சந்தேகம் கூட இதுல வரக்கூடாதுங்க. இதுல சந்தேகம் வந்தா கூட நம்ம ஈமான் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்தால் வழிகாட்டில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ எதை சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று அடுத்து பார்ப்போம். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை திருக்குர்ஆனில அவனது படைப்பினங்களை சிந்திக்க சொல்றான். ஏன்னா இந்த படைப்புகளை எல்லாம் சிந்திச்சு பாருங்கப்பா, ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானங்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டதோ அதை சிந்திச்சு பாருங்க. பகலிரவு மாறி மாறி வருவதிலும் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் அறிவுள்ள மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆல் இம்ரான்ல 190, 191 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு காட்டுகிறான். அவ்வாறு செய்தால் அடுத்த 191 சொல்றான் பாருங்க, அவர்கள் வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டதையெல்லாம் சிந்திச்சதுக்கு பிறகு சொல்லுவாங்களாம், இவற்றையெல்லாம் வீணுக்காக நீ படைக்கல, அந்த நரக நெருப்பில இருந்து என்னை காப்பாற்றி விடு என்று சொல்வார்களாம். ஈமான் அதிகரிக்கும். அந்த வானங்கள் பூமியோட எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் சிந்திக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய ஆற்றல் விளங்குங்க. அதனால அல்லாஹ் தன் படைப்பினங்களை பல இடத்துல சொல்றான். தாவரங்களை பத்தி சிந்திக்க சொல்றான். ஒட்டகங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்கள் இதயத்தில் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, இவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை ஆய்வு செய்யுங்கப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இப்ப குர்ஆனை எடுத்துக்கிட்டா கூட உயர்ந்த இலக்கிய இலக்கண நடையில இருக்குதுங்க. இப்ப எது இது மட்டுமல்ல, எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, எது உண்மை எது உண்மை இல்லை, எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரவில்லை, எதை நாம் பின்பற்ற வேண்டும் எதை நாம் பின்பற்ற கூடாது, இதை சிந்திக்கலாம். சிந்திக்கணும் சொல்ல போனா. ஏன் என்று கேட்டால் நம்ம எதை பின்பற்றுறோம், வழிகட்ட பின்பற்றுறோமா சரியானதை பின்பற்றுகிறோம் என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்கு குர்ஆனின் சுன்னாவில் குர்ஆனின் நபி வழியிலும் உரசி பார்ப்பதற்கு அதுக்கு சிந்திக்கணும். இப்ப இந்த சிந்தனை இல்லாத காரணத்தினால்தான் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது, ஒரு சின்ன விளக்கம். நம்ம நூற்றுக்கணக்கான நபிமொழிகளையும் பல குர்ஆன் வசனங்களை நிராகரிக்கிறோம். அப்போ எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க வேண்டாம் என்று இஸ்லாம் தெளிவாக விளக்குகிறது. இப்பொழுது இந்த கிளிப்பை மறுபடியும் பாருங்கள். அதுல ஹிக்மத்து ஈமான் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டு அது கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட உடனே என்னுடைய நகருண்டா தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை பிளக்கப்படுகிறது. அப்படி வருது. தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை என்ன செய்யுது, பிளக்கப்படுகிறது. அப்படி அதே புகார் சொல்ற அந்த ரிவாயத்தில் வருது. பிளக்கப்பட்ட உடனே இன்னொரு அதுதான், பிளக்கப்பட்ட உடனே வயிறு இருக்குல்ல, ஜம்சம் தண்ணீரை கொண்டு அது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனே அந்த தங்கத்தட்டில் கொண்டு வந்தாங்கல்ல ஈமான் ஹிக்மத்து, அதை கொண்டு அதுக்குள்ள ஊத்துறாங்க, நிறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுல புகாரியில ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது. இதை வச்சவன என்ன பண்ணிடுறாங்க, உருட்டு இப்படி அறுத்து நெஞ்ச பலந்து உள்ள கொண்டு ஈமான் ஹிக்மத்தெல்லாம் தட்டில் கொண்டு வர முடியுமா, அதை கொண்டு நறுக்கிறதுன்னா என்ன ஒரு பொருளாது, தட்டில் கொண்டு ஊத்துற சாமான ஈமான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட் வரும். தற்போது நீங்கள் பார்த்தது அது மியராஜ் பயணத்துக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜம்சம் வாட்டரால் கழுவப்பட்ட அந்த நிகழ்ச்சியை விளக்குகிற அதுல அண்ணன் பி ஜெயலலாபுதீன் அவர்கள் இதுல சந்தேகம் வரும், அப்படி வந்தால் நீங்க கனவு மேலெடுத்துங்க என்று விளக்கம் கொடுப்பதை கேட்டீர்கள். அதற்கு முன்பாக உள்ள அந்த வீடியோவில் தாவா செய்கின்ற நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவர்கள் முரண்பாடு என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது என்று விளக்கத்தை கொடுத்ததையும் கேட்டீர்கள். அதாவது சந்தேகம் வரவே கூடாது, சந்தேகம் வரும் என்று இவரே சொல்லுகிறார். சந்தேகம் இப்படி யாரும் கேட்கலீங்க, இவரே சொல்லுகிறார் சந்தேகம் வரும், சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க கனவு எடுத்துக்குங்க. இவர் என்ன, நம்மளோட வேலை என்ன, சந்தேகம் என்று யாரும் கேட்டால் கூட என்ன சொல்லணும், நீ அல்லாஹ்வை நம்பலையா, அல்லாஹ் ஆகுக என்றால் ஆகிவிடும் என்று தானே நாம் நம்பி இருக்கிறோம், சந்தேகம் உனக்கு எப்படி வரும் என்று சொல்ல வேண்டியவர் அண்ணன் பி ஜெயலலாபுதீன். அவரே சொல்லுகிறார் சந்தேகம் வரும், வந்துச்சுன்னு சொன்னா அதை கனவு என்று எடுத்துக் கொள்ளுங்கள்
என்று விளக்கம் கொடுப்பதை கேட்டீர்கள். அப்ப நடக்கலன்னு நினைச்சிட்டு போ அப்படிங்கிறார். அப்ப எதை சிந்திக்க கூடாதோ அதை அறிவுபூர்வமாக விளக்குகிறேன் என்று ட்ராக் மாறினார். இப்படி ட்ராக் மாறி போனவங்க தான் மோத்தசிலான்னு ஒரு கூட்டம், கவாரிஜிகள் ஒரு கூட்டம், ஷியா முஸ்லிம்கள் கூட சொல்லலாம். இப்ப இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய பகுத்தறிவாளர்கள். இவர்கள் அறிவுபூர்வமாக தான் இதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சென்ற அந்த மெஹராஜ் பயணத்தை கூட நிராகரிப்பார்கள் என்று அண்ணன் பி ஜெயலலிதாவுதீன் அவர்களே அவர்கள் வாயால் சொல்லுவதை நீங்கள் இப்போது கேளுங்கள். கூட்டத்தார் மேராஜ்னு ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று மறுத்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் சொல்லிக்கொண்டே, அதாவது முத்தசிலான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே அறிவுபூர்வமாகத்தான் அவங்க எல்லாத்தையும் சிந்திக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் மறுத்திருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா மதிப்புக்குரிய மௌலவி சகோதரர் பி ஜெயலலிதாவுதீன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை கேட்டீர்கள். மெஹராஜ் பயணத்தை கூட அவங்க நிராகரிக்க காரணம் அறிவுபூர்வமாக அது இல்லை என்ற காரணத்தினால். அவங்க வழிகட்ட ஒரு குரூப்புங்க அந்த முத்தசிலாங்கிறவங்க. அப்போ அல்லாஹ் செய்ததை அவனை தூதரோ சொன்னால் அது முடிஞ்சு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கு பகுத்தறிவு பயன்படுத்தினோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. சகோதரர் பி ஜெயலலிதாவுதீன் அவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் குர்ஆன் ஹதீஸை விளக்கி சொல்வதற்கு அவர் பயன்படுத்தினால் அதை நம்ம ஏற்போம். இல்லைன்னு சொன்னா நம்ம இல்ல பகுத்தறிவை பயன்படுத்தணும்னு வச்சுங்க, எதிர் கொண்டு போயிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ததில்லை, அதுக்கு நம்ம வழிகட்டு போய்விடுவோம். அந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக பயன்படுத்தினால் அதை ஏற்கக்கூடாது. அந்த பேச்சாற்றல் குர்ஆன் ஹதீஸை சொல்றதுக்கு பயன்படுத்தாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மாற்றமாக சத்தியத்தை அசத்தியம் மாதிரியும் பொய்யை உண்மை மாதிரியும் சொல்வதற்கும் பயன்படுத்தலாம். பேச்சாற்றலும் ரொம்ப பயன்படும். அப்படி சொன்னா அது இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னு கேட்டா சத்தியத்தையே சொல்லிட்டு இருக்கிறவர், உண்மையை சொல்லிக் கொண்டிருப்பவர் பொய்யை உண்மை மாதிரி அந்த பேச்சாற்றலை வைத்து சொல்லிவிட்டால் மக்கள் அதை சந்தேகப்பட மாட்டார்கள். மக்களுக்கு அது சரிதான் என்று எடுத்துக்கொள்வார்கள். இங்குதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். இப்ப மக்களுக்கு என்ன குழப்பம்னு கேட்டா, இவரே சொல்றாரு அந்த முத்தசிலாங்கிற குரூப் வழிகட்ட குரூப் மெஹராஜ் பயணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்கிறார். இவரே அந்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்துவாரா, அந்த ஒரு விளக்கெல்லாம் கொடுப்பாரா என்று மக்களுக்கு குழப்பம். ஒரு குழப்பமும் தேவையில்லைங்க. இவர் என்ன செய்தார் என்பதை நம்ம கண்கூடா தெரியுது. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ரெண்டு காலகட்டமாக பி ஜெயலலிதாவுதீன் அவர்களை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. என்ன ரெண்டு காலகட்டம்? அறிவுபூர்வமாக சிந்திச்சு நான் விளக்கம் கொடுக்கிறேன் என்று ஆரம்பித்த பின், அப்படி ஆரம்பிப்பதற்கு முன் இந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்கல்ல, அதே ஸ்டைல்ல அண்ணன் பி ஜெயலலிதாவுதீன் அவர்கள் அறிவுபூர்வமாக பகுத்தறிவை பயன்படுத்தி எதை சிந்திக்க கூடாதோ அதை சிந்திக்க ஆரம்பிப்பதற்கு முன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுகள், அவர் கொடுத்த ஃபத்வாக்கள், அவர் செய்த பயான்கள், அதன் பின்பு பகுத்தறிவை பயன்படுத்தி நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் என்று ஆரம்பித்ததன் பின் அவர் கொடுத்த விளக்கங்கள், அவர்கள் செய்த பயான்கள், அவர் கொடுத்த ஃபத்வாக்கள் என்று பிரித்து கொண்டால் மக்களுக்கு எந்த குழப்பமும் வராது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும், மாற்றமாக அவர் சொன்னதை நிராகரிக்கணும். இவரே ஒரு இடத்துல சொல்றாருங்க, முத்தசிலா என்று முத்திரை குத்தி விடுவார்கள் என்றுதான் இந்த கருத்து